வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெக்யூஷன் கேமரா வந்து நம்ம ப்ரீசெட் வந்து செட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, நான் வந்து இந்த டிஎன்டி என்விஆரில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஹெக்யூஷன் பிடிசெட் கேமராவை. ஸோ அந்த ப்ரீசெட் செட் பண்ணிவிட்டு அது ப்ரீசெட் ரன்னிங் ஆகிட்ருக்கும், அதாவது பேட்ரோல் மோட் போயிட்டுருக்கும். ஏதாவது நம்ம மேனுவலாக டிஸ்டர்ப் பண்ணுறோம், கேமராவை லெஃப்ட் ரைட்டு இல்லை டாப் பாட்டம் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஸ்டாப் ஆகிடும் ப்ரீசெட்டு. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், நான் பேட்ரோலில் வந்து ஒரு 4 ப்ரீசெட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் எல்லாத்தையுமே நான் இப்போ ப்ளே பண்ணியிருக்கேன். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிட்ருக்கும். எல்லாமே ஒவ்வொரு 15 செகண்ட்ஸுக்கும் ரொட்டேட் ஆகிட்ருக்கும். பட் அதை நான் மேனுவலாக ஏதாவது ரொட்டேட் பண்ணும்போது இல்லை கஸ்டமர் ஏதாவது தெரியாமல் ரொட்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது என்ன ஆகும்னா அந்த ப்ரீசெட் வந்து ஸ்டாப் ஆகிடும். அதாவது பேட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ ப்ரீசெட் 1 இந்த பொசிஷன் வந்து ப்ரீசெட் 1. ஸோ ஆஃப்டர் 15 செகண்ட்ஸ் 15 செகண்டுக்கு அப்புறம் ப்ரீசெட் 2க்கு வந்து மூவ் ஆகும் கேமரா. ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது மூவ் ஆகட்டும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ப்ரீசெட் 2க்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது நான் கேமராவை இங்கே பாருங்கள், மேலே கீழே இல்லை லெஃப்ட் ரைட் ஏதாவது மூவ் பண்ணுறேன் அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகிட்டு ஜஸ்ட் அந்த பேட்ரோல் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா, திரும்ப அது ரொட்டேட் ஆகவே ஆகாது, ஆட்டோமேட்டிக்கலாக ரொட்டேட் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ இந்த கேமராவில் வந்து சில செட்டிங்ஸ் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெக்யூஷன் கேமராவை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பாருங்கள், மறுபடியும் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ மறுபடியும் ப்ளே பண்ணும்போது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போகும். பட் இதை மேனுவலாக ப்ளே பண்ணால் தான் மறுபடியும் ப்ரீசெட் வந்து நமக்கு அந்த பேட்ரோல் மோடில் ப்ளே ஆகிட்ருக்கும். பட் இந்த மாதிரி மேனுவலாக நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம சைட்டில் இருந்து பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா, கேமராவில் ஸோ இங்கே பாருங்கள், ப்ரீசெட் 1லேருந்து ப்ரீசெட் 2 போகுது. ஓகேங்களா, இப்போ நான் கேமராவில் என்ன செட்டிங்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனில் போய்க்கோங்க. இதில் போய்ட்டு இதில் கேமரா மாடல் பார்த்துக்கோங்க. இந்த மாடல் பிடிசெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இங்கே வந்து பிடிசெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்க் ஆக்ஷன், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த பார்க் ஆக்ஷன் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பார்க் டைமு, அதாவது எவ்வளோ டைமுக்கு எவ்வளோ செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ரீசெட் அந்த பேட்ரோல் மோட் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் 10, 15, 20 என்னெல்லாம் கொடுத்துக்கலாம். நான் வந்து 5 செகண்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆக்ஷன் டைப்பு, உங்களுக்கு ப்ரீசெட் போகணுமா இல்லை பேட்ரோல் ஆகணுமா, அதாவது ஆட்டோ ரொட்டேட் ஆகணுமா. எனக்கு பேட்ரோல் தான் வேணும், பேட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஆக்ஷன் டைப் ஐடி, அதாவது நான் இங்கே ஒரு ரொட்டேஷன் தான் வச்சுருக்கேன், அதாவது ஒரு பேட்ரோல் தான் வச்சுருக்கேன். நீங்கள் 2, 3 வச்சுருந்தா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் 1 தான் வச்சுருக்கிறதால அந்த பேட்ரோல் மோடு 1ன்னு சேவ் பண்ணிடுறேன். இங்கே சேவ் கம்ப்ளீட்டடாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் லைவில் போய் செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் வந்து கண்டினியூஸாக அந்த பேட்ரோல் மோடு போய்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் 1ல் இருக்குது. ஸோ ப்ரீசெட் 2 மூவ் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ மூவ் ஆகிறது வந்து ப்ரீசெட் 2. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறேன். இந்த கேமராவை எப்படி வேணாலும் மேலே கீழே லெஃப்ட் ரைட்டு என்னென்னாலும் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், ரொட்டேட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ், ஓகேங்களா, ஒரு 5 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பேட்ரோல் மோடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நீங்கள் போய் மேனுவலாக அதை ப்ளே பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், ப்ரீசெட் 1லேருந்து போகுது. இது எதனால் ஆகும் அப்படின்னா, இந்த கான்ஃபிகரேஷனில் நம்ம பிடி செட்டில் இந்த பார்க் ஆக்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்ஷன் டைப் வந்து 1ன்னு வச்சுருக்கோம், அதாவது இந்த ஐடி. ஒவ்வொரு 5 செகண்டுக்கும் ஏதாவது மேனுவலாக டிஸ்டர்ப் பண்ணுறோம் அப்படின்னா கேமரா மறுபடியும் பேட்ரோல் மோடு தான் போகணும் அப்படின்னு சொல்லி மேனுவலாக நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம் செட்டிங்ஸ். ஸோ இப்போ மறுபடியும் நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ப்ரீசெட் 2ல் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ப்ரீசெட் மூவ் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ரீசெட் 3. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறேன் கேமராவை. ஸோ ரொட்டேட் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட், அடுத்த ஒரு 5 செகண்டுக்கு, ஸோ அடுத்த 5 செகண்டில் ஆட்டோமேட்டிக்காகவே கேமரா பேட்ரோல் மோடுக்கு போயிடும். ஸோ பாருங்கள், மறுபடியும் ப்ரீசெட் 1லேருந்து கண்டினியூஸாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது மோஸ்ட்லி நிறைய பிராண்டில் கிடையாது. ஸோ ஹெக்யூஷனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். இந்த பார்க் ஆக்ஷனில் நம்ம அந்த எனேபிள் பண்ணிவிட்டு 5 செகண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 செகண்ட்ஸ் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மேனுவலாக ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் இல்லை 10 செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பேட்ரோல் மோடு போயிடும். சரிங்களா, தேங்க்யூ.